இன்றைக்கி நாம் மை எனிமி இஸ் மை சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அண்ட் பார்த்துருந்தாலும் சரி பார்த்துட்டு வாங்க, பிகாஸ் நான் போட்டு ரொம்ப மாதம் ஆச்சு. அதனால் ஒரு ரீகேப்காக நீங்கள் பார்த்துடுவாங்க. ஸ்டோரி மறந்து கூட இருக்கலாம், அதுக்காக தான். ஸோ லாஸ்ட் எபிசோட் நம்ம எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக்கிட்ட யோன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் அந்த மாதிரி. அப்போ வந்து தேவன் வந்து சொல்லியிருப்பாரு, அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ தி ஸ்டோரி. அண்ட் பிஃபோர் தட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோஸில் நான் வந்துட்டு கரெக்டான கேரக்டர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ புரியலன்னா குழப்பமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நான் ஃபோட்டோஸில் எழுதியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எப்போது போல் கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ண வேண்டியதுதான். ஸோ சாரி ஃபார் திஸ். Without further, let's get into the video. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிமினுக்கு வந்து யோனுக்கு கல்யாணம் ஆனது தெரியாது. பட் ஒயனுக்கு தெரியும். அதாவது ஒயன்னா வந்துட்டு ஜிமினோட பேர், யோன்னா தேயாங்கோட பேர். ஸோ வந்துட்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோவில் தான் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே போகும். அண்ட் இதை நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஒயன் ஒயன் கிளம்பிட்டியா? என்ன பண்ணிகிட்ருக்க? நான் எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. அந்த வந்துட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்துட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும்? எடுத்துட்டேனே. ஏதோ மறந்த மாதிரி இருக்கே, என்ன? அதுவா, மார்னிங் கிஸ். நான் எப்போ உனக்கு கிஸ்லாம் கொடுத்தேன்? இல்லை, இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜிமின், நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். உன்கிட்ட எஸ் சொன்னது எதுக்கு அப்படின்னா, நான் ஒயனுக்காக தான் இதை சொன்னேன். இப்போ நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒயனுக்கு வந்து ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். சாரி யோன், ஓகே யோன், நானே மாற்றி மாற்றி சொல்கிறேன், சாரி ப்ளீஸ். யோனுக்கு வந்து இப்போ ஒன்று பிடிக்கல, அதாவது நீ அவளோட பிரதர். ஸோ நான் இப்போ அப்படி சொல்லலை, அவள் வந்து என்கிட்ட பேசாமல் இருந்தா. அதுக்காக தான் நான் வந்து அவளுக்காக நான் ஓகே சொல்லி அன்றைக்கி நம்ம வெளியில் போகணும். ஸோ அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கே தெரியும் இது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஸோ எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஓகே? நான் பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்கும். நீ வந்து எந்த ஒரு ட்ரையும் பண்ணல நான் சொல்லலை. நீ வந்து உன்னோட பெஸ்ட் தான் கொடுக்குற. முன்னாடி ஸ்கூலில் இருந்த மாதிரி இல்லை நீ. ஆனாலும் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் உன் மேலே வரலை. வருவான்னு தெரியல. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஜிமின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் வந்து பைக்கை வந்து எடுக்கிறாரு. ஒயனு வந்துட்டு ஏறி உட்காந்துக்கிறாங்க. நான் பேசாண்டு என்னை கூப்பிட்டுக்கிறேன், நீ அங்கே வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு போயிடுறாரு. மியாக்கு இது வந்து புதுசாக தான் இருக்குது. நம்ம ஒரு வேளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ? பட் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் முடிச்சோன்னே நான் ஏன் ஜிமின்ட்டு போயிடுவேன். அப்போ இவன் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு இப்போவே இவன்கிட்ட இப்படி சொல்லிட்டோன்னா அவன் ரொம்ப ஆசையை வளர்த்துக்காமல் இருக்கலாம்ல. அவனுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ஜிமின்ஸ் வந்துட்டு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட், லைக் அந்த ஃபோனில் பேசுவாங்களே, ஸோ அவங்க. ஓகே, இப்போ அப்படியே கேமரா வந்து இந்த சைடு காட்டிகிட்ருக்காங்க. யோனுக்கும் வீக்கும் வந்து சண்டை நடந்துகிட்ருக்கு. வீ, என்ன நினச்சிட்ருக்க? நீ ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன் அப்படி? நீ என்ன பண்ணல? நான் என்ன பண்ணலைன்னா புரியல எனக்கு. நான் என்ன பண்ணேனே தெரியாமல் நீ பாட்டுக்கு வந்தோடனே என்னை திட்டிகிட்டு இருந்தா. யோன், எனக்கு வந்து உன்னை பிடிக்கல. என்னை பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ண? அது ஜஸ்ட் ஃபார் ரிவெஞ்ச். வாட் ரிவெஞ்சா? நான் அப்படி என்ன பண்ணேன்? நீ எதுக்கு என்ன ரிவெஞ்ச் பண்ணணும்? என்னதையும் என்ன நினச்சிட்ருக்க? நீ பாட்டுக்கு ஏதோ வர இந்த மாதிரி திட்டிகிட்ருக்க, அப்புறம் ரிவெஞ்சுன்னு சொல்கிற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த கல்யாணமே நான் பொய்ன்னு சொல்கிறேன். கல்யாணம் பொய்யா? என்ன சொல்கிற நீ? எனக்கு புரியல. உனக்கு எப்போ தான் புரியும்? உனக்கு எதுவுமே புரியாது. அப்படியே லூஸு மாதிரி இருக்க வேண்டியது. லூஸா? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா? ஐம் சாரி, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் இனிமேட்டு ஜிம்மினை பார்க்க கூட போக மாட்டேன். நீ ஜிம்மினை பார்க்க போ, யாரை வேணால் பார்க்க போ. ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட பார்க்க போ.
வி எனக்கு உன்னை தவிர வேறு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை, உனக்கே தெரியும்ல. அப்புறம் ஏன் இப்படி பேசுகிற? இப்படி ஒருப்பட்ட ஒரு பொண்ணுக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் கிடப்பாங்க? நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு? எப்படி தெரியற உனக்கு? உன்னை லவ் பண்ணுறதுக்காக நீ என்ன வேணால் சொல்லுவியா? ஆமாம், எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற? என்ன ரிவெஞ்ச்? நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் ரிவெஞ்ச் பண்ணுற அளவுக்கு நான் எந்த தப்புமே பண்ணலையே. நீ தப்பு பண்ணல, பட் உன் அண்ணன், என் அண்ணன் சின்னனா, சிவினுக்கும் உனக்கும் தானே சண்டை. அப்போ அது உங்களோட போச்சு தானே. அதில் இதுக்கு நம்ம லவ் வருது? லவ் லவ் லவ். நான் உன்னை லவ்வே பண்ணலன்னு சொல்கிறேன், நீ என்ன லவ் லவ்ன்னு இருக்க? நீ லவ் பண்ணாமல் அப்புறம் எப்படி நீ கல்யாணம் பண்ணியிருப்ப? நீ விளையாடுறத ஃபஸ்ட்டு நிறுத்தடியாதையும். யார் சொன்னா நான் விளையாடுறேன்னு? நான் ஒன்றும் விளையாடல, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஒன்றை லவ் பண்ணவே இல்லை, பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டேன். யூனோ, ஐ ஆல்ரெடி ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட்? நீ சீட் பண்ணுறியா என்ன? நான் சீட் பண்ணுறதுக்கு நான் உன்னை லவ் பண்ணாதானே. அப்போ இந்த மேரேஜ், இந்த தாலி, இதெல்லாம் உனக்கு விளையாட்டாக இருக்கா? எனக்கு அது ஜஸ்ட் ரிவெஞ்ச் தான். இப்போ எப்படி இந்த ட்ராமாலெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு இது கூட விளையாட்ட தெரியுதா? இதுக்கு எவ்வளோ புனிதமானது தெரியுமா? சாரி, வளர்னதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுல. இது எவ்வளோ புனிதமானதுன்னு உனக்கு தெரியுமா? இதை நீ இவ்வளோ அலட்சியமாக சொல்கிற. உனக்கு ஒன்று தெரியுமாயும், நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்போ வந்து தேவங்க வந்து சொல்கிறாரு, நீ இது வரைக்கும் யோசிச்சிருக்கியா, எப்போதுமே நான் உன்கிட்ட இங்கே இருக்கேனா? இல்லை, நீ எப்போயாச்சும் தான் வருவேன். நீ தான் பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். பிஸ்னஸ் மீட்டிங்கா? உங்களோட இருக்க எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏதோ டெய்லியும் நடிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் யூனோ வாட், அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி ஜிம்மின்ட்ட பேசிகிட்டு இருப்பீங்களே, ஸோ அதை வந்து சொல்வார். நீ வந்து அன்றைக்கி உன் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்த, நான் லைனில் இருக்கேன்னு தெரிஞ்சுமே நீ அவன்கிட்ட பேசிகிட்ருக்க, என்னை மறந்துட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுது? அது வந்து அன்றைக்கி நான் நிஜமாலையுமே ரியலைஸ் பண்ணல. ஜிமின் வந்தான், அவன் சொன்னதுனால நான் அப்படியே அவன்கிட்ட பேசுகிறதுக்கு மறந்துட்டேன். நான் சாரி. அதுக்காக தான் நீ இப்படிலாம் பேசலையா என்ன? அது இப்பயும் நடந்தது தானே. நமக்கு கல்யாணம் ஆகி இப்போ வந்து ஒரு 4 months இருக்குமா? 4 months, just 4 months. இது வரைக்கும் நமக்குள்ளே நடந்தது எல்லாமே நீ எப்படி போயின்னு சொல்கிற? என்னால் நம்பவே முடியல தேவம். நீ ஏதோ நடிக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது. நடிக்கிறாங்களா? இவ்வளோ நாள் நான் நடித்தேன், அதெல்லாம் உனக்கு தெரியல. இப்போ நான் உண்மையை சொல்லியெல்லாம் உனக்கு நடிக்கிற மாதிரி இருக்கா? அது இல்லை தேவம், நீ ஏதோ பொய் சொல்கிற மாதிரியே இருக்கு. நான் ஏன் உன்கிட்ட போய் சொன்னேன்? அது தேவம், ப்ளீஸ் ப்ளீஸ், இது ஏதாச்சும் சும்மா சொல்லிட்டு இருந்தேன்னா நிறுத்து. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது தேவம், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப அழுகிற ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க. அதாவது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி பேச்சே வராதில்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு யோன் வந்து இப்போ இருக்காங்க. வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் நிற்கிறாரு. அப்போ யோனுக்கு வந்து ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் தேவங்க வந்து சொல்கிறாரு, திரும்பியுமா இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணவே உனக்கு கன்சோல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஓகே? நீ எவ்வளோ வேணுமோ அழுதுக்கும். அண்ட் இதுதான் உண்மை. நீ யோசிச்சிருக்கியா, கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் நீ எத்தனை தடவை என் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்ட பார்த்தியா? அப்போல்லாம் நான் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணல? ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லை. அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யோனுக்கு வந்து அவள் தான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னியே, அது உண்மையா இல்லை நான் இங்கேருந்து போகணும்னு சொன்னதுக்கான ஒரு பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து கேட்கல. அது உண்மை தான், எனக்கு அப்போலேருந்தே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. பட் இருந்தாலும் உனக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டதில்ல. ஏன் இப்போ கூட அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்கிறாரு. யோன் வந்து அவ்வளோதான் ப்ரோக்கன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் யோன் வந்துட்டு, சரி ஓகே, உனக்கு இதுதான் ஆசைனா நான் அதவே தரேன். உன்னை லவ் பண்ணதை தவிர நான் வேறு எந்த தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்போவே, அவன் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், நீ எவ்வளோ லவ் பண்ணுற, கடைசியில் நான் தான்
எப்படி இருக்கணும்ல. பட் தேங்க்ஸ் தேவா, நீ என்னை லவ் பண்ண மாதிரி நடிச்சிருந்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு. இது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். நீ என்ன தான் என்னை பிடிக்கலன்னு இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமலேயே நீ முன்னாடி நடித்த மாதிரியே நடிச்சிருக்கலாம். எனக்கு தெரியும் அது உனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், என் பொண்ணை மனசில் நினச்சிட்டு என்னை பிடிச்ச மாதிரி நடிக்கிறதுக்கு. ஆனால் இது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நீ நினைக்கிறது தப்புன்னு ஒரு நாள் உனக்கு புரியும். ஆனால் அன்னைக்கு நான் உனக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியல தேவா. பட் நான் உன் மேலே கோபமாக இருப்பேனே தவிர உன் மேலே உள்ள ஒரு இன்ச் கூட குறையாது தேவா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துட்டு மேலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர்லேயும் சைன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமின் அண்ட் ஒயன், அதாவது மீயங்க இருக்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஒயன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் பண்ணி யோன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம மீயங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ மீயங்கும் இருக்கிறாங்க. மேடம்க்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சோ என்ன உங்கள் புருஷனோட இருக்கையில் இந்த ஃப்ரெண்டெல்லாம் ஞாபகம் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. பட் யோன் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நீ எங்கே இருக்க, வீட்டில் இருக்கியா இல்லை வெளியில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் தான் இருக்கோம், உங்களை மாதிரியா வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு, நாங்கள் ஒன்றும் கப்பல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோன் கேட்கல. அப்படி இல்லைப்பா, நாங்கள் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இனிமேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. வாட், நீ இங்கே வரியா, பரவாயில்லையே சர்ப்ரைஸாக இருக்குது, நான் வரக்கூடாதா என்ன, அப்படிலாம் இல்லை வா வா அப்படின்னு சொல்லிட்டு மீயங்க வந்துட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஹே யோன், எப்படி இருக்க, நல்லா பலபலன்னு இருக்க போல, என்ன ஒரே ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மீயங்க கேட்டுட்ருக்காங்க. ஒயன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். என்ன, ஏன் இங்கே இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மீயங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு யோன் வந்துட்டு இல்லைப்பா, எனக்கும் அவனுக்கும் லைட்டாக சண்டை. ஓ சண்டை, உங்களுக்கா, அதான் இங்கே இருந்துட்டு போகலான்னு. ஏன் நான் இங்கே வரக்கூடாதா என்ன, இது உன் வீடு தானே, நீங்கள் என்கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி மீன் கேட்கல. இது உன் வீடுன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்கிறாங்க. என் வீடு தான், பட் இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் தான். நீ இன்னும் அந்த ஜிம்மினை மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கல. நான் ஏன் மறக்கணும், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் என் அண்ணன் ஜிம்மனோட. ஸோ நீ அவனை மறந்துட்டு இவனை லவ் பண்ண ஆரம்பி, ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த வீக்கில் லைக் இந்த மாதிரி டேஸ்லலாம் அவனுக்கு மெசேஜே பண்ணுறதெல்லாம் நினைக்கிறேன். இப்போலாம் அவனுக்கு மெசேஜே தான் என்ன, அது இல்லை தான், அதுக்காக அவன் என்ன லவ் பண்ணலன்னு ஆகிடுமா. இப்போ உனக்கு புரியலைன்னா உனக்கு எப்போதுமே புரியாது. அவன் உனக்கு மெசேஜ் பண்ணனா அவனை லவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். அவனுக்கு வேறு ஏதாவது பொண்ணு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லல. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மீயங்க சொல்கிறாங்க. சரி சரிவா, எவ்வளோ நேரம் என்னை வெளியிலேயே நிற்க வைப்பேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்க சும்மா பேசுகிறாங்க. யோன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிறாங்க. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு காட்டல. ஸோ ஜிமின் வராரு. ஜிமின், ஓ மேடம்க்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சா, என்ன இந்த பக்கம்லாம் காற்று வீசுது, ஏதோ உன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு சொன்னியாமே, 4 மாதமாக உன் ஃப்ரெண்டு வீட்டிலே இருப்பியா என்ன. எப்போதும் நம்ம தனியாக இருந்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறோம். ஐம் சாரி ஜிமி அப்படின்னு சொல்லிட்டு யோன் போய் ஹக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ அழுகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் வேணாம், அப்படி இவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுகாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ நேரம் தாண்டா இப்படியே நிற்பேன், போடா உன் மேலே நாருது, போய் குளிச்சுட்டு வா. சொல்லுவேடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சிரிச்சிட்டே போயிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் அப்போ சாப்பிட்டுட்ருக்கேல, ஆமாம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன், எந்த ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன், நான் யார்கிட்ட கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நான் என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன். அது ஏன்டி இவ்வளோ இழுத்து சொல்கிறேன். ஆமாம் ஆன்லைன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கு, அது எனக்கு அட்ரஸ்லாம் சொல்ல தெரியல, பட்
அப்புறம் எப்படி போனேன்? அவங்களே வந்து கூப்பிட்டு போனாங்க. இப்போ என்ன, உன்னோட இந்த ஃப்ரெண்ட், உன்னோட 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டிலலாம் தங்காமல் என்ன அவங்களையும் ஃப்ரெண்ட், அது ஏதோ தோணுச்சு. ஸோ ஒரு பிரேக் வேணும்னு தோணுச்சு, அதான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் நல்லா எல்லோரும் பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து போய் தூங்க போயிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது தூங்க போகையில வந்துட்டு அங்கே வந்துட்டு யோன் ரூமுக்கு வராங்களா. நீ என்ன இந்த ரூமுக்கு வர? இதுதான் என் ரூம். அப்போ நீ இன்னும் அந்த ரூமுக்கு போகவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் போகணும்? ஆமாம், இவகிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மியாங் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? நீ எனக்காக ஜிமினை ஏற்றுக்கிறியா? ஜிமினை தான் நான் எப்போயும் ஏற்றுக்கிட்டேனே. நான் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் ஜிமின் சொல்லலை, என் அண்ணன், அதாவது உன்னோட ஹஸ்பண்ட் ஜிமின் நீ ஏற்றுக்கணும். இது உனக்கு எப்படி சொல்கிறது, லைக் இது ஏதோ நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீயே வந்து ஒன் டே ரியலைஸ் பண்ணி புரிச்சுக்குவேன்னு எனக்கு தோணுது. ஸோ என் மேலே ப்ராமிஸாக நீ என் அண்ணா ஜிமின் கூட வாழ்க்கை தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மீனுக்கு வந்துட்டு இவ திரும்பியும் நம்ம இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ப்ராமிஸ்னால் அவங்க வந்து மீற மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மீயங் வந்துட்டு போகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்களா. ஜிமின் வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு வெளில வந்திருப்பார். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவார். ஸோ வந்துட்டு இவங்க மீயங் வந்துட்டு டக்குன்னு திறந்துட்டு போனோன்னு அவர் வந்து டவலோட நிற்பாரா. இவங்க கத்த அவர் கத்த அப்படியே சவுண்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு யோன் வந்துட்டு வெளியில் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வேர்ல்டில் வந்து மூழ்கிட்டாங்க. ஸோ லைக் அவங்க சுகமாக இருக்காங்களே, ஸோ அந்த இதில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து மீயங்க வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஒயன்னு சொல்லிக்கலாம். என்ன ஒயன், நீ 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 என்ன இந்த ரூமில் இல்லை, இது ஏன் ரூம் தானே? புரியல. இல்லை, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, ஸோ இது ஏன் ரூம் தானே? உனக்கும் இது ரூம் தான். ஆனால் இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு கொஞ்சம் உன்னை பார்த்து பேச முடியல. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தால் சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி அப்படி சொல்லிட்டு ஜிமினும் வந்துட்டு ஷர்ட் அண்ட் சாக்ஸ் போட்டு வராரு. ஸோ இப்போ வந்துட்டு கேட்குறாங்க, எதுக்கு நீ இங்கே வந்த? அதான் நான் வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லை, எப்போதும் இந்த சீட்டை நீ வந்ததே இல்லையா? அதான் நீ கூட என்ன இமேஜின்லாம் பண்ணிக்காத, இந்த மாதிரி பெருசாலாம் ஆசையை வளர்த்துக்காதன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்போ ஆசையை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லல. அது இல்லை, நானும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரா. நானும் நீயும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இந்த கான்ட்ராக்ட்லாம் இல்லாமல் நம்ம எப்போதும் போல் லைக் எல்லார் மாதிரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணுச்சு, அதான். ஆமாம், அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அது அப்போ சொன்னேன், அப்போ இப்போ இல்லையா? இப்போயும் இருக்குது. அப்போ அவன் உன்னை லவ் பண்ணலையா? அதெல்லாம் இல்லை. இப்போ உனக்கு என் கூட சேர்ந்து வாழணுமா வேணாமா? நீ என்ன அவனை பற்றியெல்லாம் கேட்டுட்ருக்க? அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன். இப்போ அவள் வரையில் நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை அது அப்படிங்கல. சரி ஓகே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துக்கிறாங்க. ஸோ அதான், நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இதில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ ரியலி சாரி ஏதாச்சும் உளறி இருந்தேன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லா கேரக்டர்ஸும் போடுறேன். அண்ட் என்ன ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்துடும். இது மேபி 7 முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எபிசோட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் பெஸ்ட்டாக போட பார்க்குறேன். இது ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஸ்டோரி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதான் ஓகே, அது வரைக்கும் டேக் கேர். சரங்கே, பாய்.